சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க 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 அமைதியா இருக்கீங்க? அண்ணங்கிட்ட பேசுனீங்களா? அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? அவரு உங்களை மன்னிச்சிட்டார்ல? எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியுங்க. அவர் எப்பவும் நான் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. இனிமே நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்கலாம்ல. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியாவே இருக்கு? நாம கோயிலுக்கு போய் சாமி கிட்ட முறையிடுறோம். சில நேரங்கள்ல நம்ம குறை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த கடவுள் கேட்டு தீர்த்து வைக்கும். ஆனா பல நேரங்கள்ல சாமி அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கல்லாவே இருந்துரும். எங்க அண்ணன் எப்பவுமே எனக்கு சாமி தாங்க. எப்பவும் நான் சொல்றத காது கொடுத்து கேட்பாரு. அவர் எல்லார்கிட்டையும் கண்டி போடக்கூடிய அன்பும் எப்பவும் இருக்குங்க. அவர் எல்லாத்துக்குமே நல்லதாங்க பண்ணுவாரு. அவர் சாப்பிட்டதை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். அவர் உடுத்தின உடைய உடுத்தி அழகு பார்த்தவன் நான். அவர் காட்டின வழியில தான் நான் நடந்தேன். கண்டிப்பா நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பாரு. அண்ணன் உங்களை மன்னிச்சிட்டார்ல, அதுவே எனக்கு போதுங்க. இனிமே நம்ம நல்லா வாழலாம். வேலு, நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க அண்ணன் இல்ல. அவர் என்ன விரோதியா பாக்குறாரு. என்னாச்சுங்க? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களே. நீங்க கடவுளா நினைக்கிறீங்க, ஆனா என்ன பொறுத்தவரை அது கல்லாதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. எனக்கும் ஏதோ புரியல வேலு. எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் கணிஞ்சு வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலம் வந்தா அதை யாரு நினைச்சாலும் மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நடக்கிறது நடந்தே தீரும். என்னாச்சு செல்வி? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணன் என்ன சொன்னாரு? அவரு உங்களை மன்னிச்சிட்டார்ல? குருசாமி சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துல நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை குட்டின்னு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். குடும்பம் நிம்மதியா இருக்கணும். ஆனா உனக்கும் எனக்குமான பகை என்னைக்குமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏங்க கேக்குறேன்ல, ஏதாவது சொல்லுங்க. உங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் என்கிட்ட அன்பாதான் பேசினாரு. என்ன உங்க கூட சேர்ந்து வாழதா சொன்னாரு. ஏங்க அப்புறம் ஏங்க நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லங்க, அது ஒண்ணும் இல்ல. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். ஏங்க எங்க அண்ணன் உங்களை மன்னிச்சாரா இல்லையா? கடைசியில் அவர் என்னதான் சொன்னாரு? அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னதானே எனக்கு என்னன்னு புரியும். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன். மன்னிச்சாரா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா நீங்க உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. ஏங்க ஏன் இவ்வளவு வேண்டா வெறுப்பா பேசுறாங்க? ஒருவேளை செல்விக்கு என்ன பிடிக்கலையோ, அதனாலதான் ஏதாவது காரணம் சொல்லி என்னை விட்டு விலகி போறாங்களா? இல்ல உண்மையாவே தலைவலி அதிகமா இருக்கா? தலைவலி அதிகமா இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறாங்களோ? சரி வேலு, நான் படுக்கிறேன். ஏங்க நீங்க மேல படுங்க, நான் கீழே படுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் வேலு. இல்லங்க நீங்க மேல படுத்துக்கங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. என்ன மன்னிச்சிருங்க வேலு. நீங்க உங்க அண்ணனை தெய்வமா நினைக்கிறீங்க, ஆனா அவர் என்ன ஒரு குற்றவாளியாவும் ஒரு துரோகியாவும் அவரை நம்ப வச்சு ஏமாத்தின ஒரு பாவியாவும் தான் நினைக்கிறாரு. அவர் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் போது உங்ககிட்ட பொய்யா அவர் என்ன மன்னிச்சிட்டாரு, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யான வாழ்க்கையை தொடர விரும்பல வேலு. என்ன மன்னிச்சிருங்க.
செல்வியோட மனசுல நம்ம பேசுனது கிடந்து இன்னும் உறுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அத நம்ம கிட்ட நேரடியா சொல்ல முடியாம தவிக்கிறாங்களோ. இன்னைக்கு திருமாமா பேச வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. அவர் கோவத்தை என் மேல கொட்டி தீர்த்துட்டாரு. நாளைக்கு நான் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ என் பக்கம் உள்ள நியாயத்தை என்னால புரிய வைக்க முடியும்னு நான் நம்புறேன். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சீக்கிரமே அவரை என்ன புரிஞ்சுக்க வைப்பேன். அதுக்கப்புறம் உங்க ஆசைப்படி உங்க அண்ணன் ஆசீர்வாதத்தோட நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் சந்தன பாண்டியோட மகளாவும் நீங்க உங்க அண்ணனுக்கு தம்பியாவுமே இருப்போம். செல்வி ஏன் இப்படி பேசுறாங்க? அவங்க மனசுல என்னதான் இருக்கு? ஒருவேளை அண்ணன் செல்வி மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிட்டாரா? சேச்சா, அண்ணன் அப்படியெல்லாம் பேசுறவர் இல்லையே. அப்புறம் ஏன் செல்வி இப்படி பொடி வச்சு பேசணும்?